ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நிறைய சேனல் ஆரம்பிக்கக்கூடிய க்ரியேட்டர்ஸ்க்கு தெரியாத ஒரு சின்ன பாயிண்ட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு ரீசனும் இருக்குது உங்களுடைய சேனலில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம போகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் வேறு அவசரமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது முன்னையே சொல்லியிருக்க வேண்டியது, ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வந்து ஃபைன் பண்ணேன். இதுவும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அப்படிங்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, Repetitious. ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலைங்க. ஸோ ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்படலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் உள்ள பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இஷ்யூவும் வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணுறதோ, இல்லை மானிட்டைசேஷன் கிடைச்ச கிரியேட்டர்ஸ்க்கு வந்து டிசேபிள் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். கைஸ், அதாவது வந்து நீங்கள் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுடைய சேனலில் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் இல்லை, லைக் வந்து மல்டிபிள் வீடியோஸ் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து வரலாம். வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி மேக் பண்ண கண்டென்ட்லையும் இதுலையும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு மனநிலை ஏற்படுத்தக்கூடிய கண்டென்ட்டாக இருந்ததுன்னா இந்த ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். ஸோ மானிட்டைசேஷனில் டிஸ்அப்ரூவ் டிசேபிள் மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கலாம். இதில் பர்டிகுலராக நம்ம வந்து யூடியூப்க்கு அப்படின்னு எடுத்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். லைக் பர்டிகுலராக வீடியோவில் வியூஸ் ரேஞ்ச் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித எஜுகேஷன் ஆர் அதர் வேல்யூவும் எந்த ஒரு மதிப்புமே இல்லாமல் லைக் ஒரே டாப்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமிலர் வீடியோஸ் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லலாம். முன்னெல்லாம் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கியான வேயை பயன்படுத்தி மல்டிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அவங்களுடைய சேனலில் சிமிலர் கண்டென்ட்டை மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த வியூஸ் ரேஞ்ச் வந்து நல்லா வருது அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அது எந்த வேல்யூமே இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது. உங்களுடைய சேனலில் ஒருவேளை இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட்டை செக் பண்ணுங்கள். ஸோ சிமிலராக இருக்கக்கூடிய வீடியோஸை செக் பண்ணுங்கள். ஸோ சிமிலராக ஒரே கீவேர்டு, அதுக்கடுத்து ஒரே தம்ப்நெயில், ஒரே டைட்டில் மாதிரி கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை டெலிட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆனதுக்கப்புறம் எல்லா கண்டென்ட்டுமே வந்து நீங்கள் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் வந்து எதுவுமே வந்து சிமிலராக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெட்டர் சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் உங்களுடைய சேனலுக்கு வந்திருந்ததுன்னா சிம்பிளாக வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்கள். உங்களுடைய கண்டென்ட்டை நீங்களே ஒன்ஸ் அகெயின் அந்த 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு என்னென்ன மல்டிபிள் கண்டென்ட் மாதிரி தோணுதோ அதில் அந்த வியூஸ் ரேஞ்ச் வந்து டவுனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவில் இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய சேனலில் பெருசாக வந்து பாதிக்காத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து டெலிட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக அவ்வளோ வீடியோ இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகெயின் கிரியேட் பண்ணணும் அண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விமோட்ஸ் இந்த ஏதாச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கேஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. ஸ்டெல் வீடியோவில் சந்திப்போம்.